வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இது எம்ஜினுடைய காமெட்டில் பிளாக் ஸ்டாம் எடிஷன் 9.81 லேக் அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு எம்ஜி இந்த காமெட் பிளாக் ஸ்டாமில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இன்னைக்கு இந்த காமெட் பிளாக் ஸ்டாம் பைக்கில் நாம ரிவ்யூ பண்ணுறது அம்பத்தூரில் இருக்கக்கூடிய FPL MG டீலர்ஷிப்பில். ஸோ நீங்கள் ஒரு எம்ஜி காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், செக் அவுட் பண்ணணும், இல்லை ஒரு புக்கிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வாக்இன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் நான் கீழே கொடுத்துறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு தேதிக்கு எல்லா மேனுஃபேக்சரர்ஸுமே அவங்களுடைய இந்த ப்ராடக்ட்ஸில் இந்த பிளாக் அப்படிங்கிறத செப்பரேட்டாக எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பிளாக் எடிஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டைலாக ஒரு ஃபார்மேட்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு பிராண்ட் ஒவ்வொரு நேம் வைக்கிறாங்க. அப்படி எம்ஜி வந்து இந்த பிளாக் எடிஷனுக்கு பிளாக் ஸ்டாம் அப்படிங்கிற ஒரு டைட்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஸ்பெஷல் பேட்ஜஸ் வந்து உங்களுக்கு இந்த காமெட்னுடைய ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஃபெண்டர்ஸ்லையும் பிளாக் ஸ்டாம்னுடைய பேட்ஜிங் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் பிளாக்னு சொல்லும்போது இந்த கலர் பிளாக் தானே, பட் இது கலருக்கான நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாரி பிளாக் அப்படிங்கிற ஒரு கலர் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த பிளாக் வந்து உங்களுக்கு ஒரு பேர்ல் கலர் தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மெட்டாலிக் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது ஒரு மெட்டாலிக் பிளாக் கலர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த பிளாக் கலருக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கணுன்றதுக்காக இந்த காமெட் அப்படிங்கிற பேட்ஜிங்கும் உங்களுக்கு வந்து ஒரு டார்க் குரோமில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். யூஸ்வலாக இது வந்து ஒரு குரோமில் இருக்கும், பட் இந்த பிளாக் எடிஷனுக்காக ஒரு டார்க் குரோமில் இருக்குது. அண்ட் இந்த ரியரில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்நெட் இன்சைட் அப்படிங்கிற அந்த பேட்ஜிக்கும் உங்களுக்கு பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வீல் கேப்ஸும் உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ரெட் இன்சர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷனோட ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்டீரியர்னு பார்த்தோம்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் ஸ்டாம்னுடைய பேட்ஜிங் இருக்குது. ஸோ இந்த பிளாக் ஸ்டாமுக்கான ஒரு பிளாக் லெதரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீட் கவர்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ரெட் கலரில் பிளாக் ஸ்டாம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஆயிருக்கு. சரி, இப்போ இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா எம்ஜி வந்து இந்த காமெட்டை ஒரு லைஃப் ஸ்டைல் EV காராக தான் பார்க்குறாங்க. இது ஒரு அர்பன் யூசேஜுக்காகவே பிரத்யேகமாக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு வெஹிக்கிள். இந்த காருடைய பர்பஸ் அப்படிங்கிறது அர்பனில் ஒரு டெய்லி கம்யூட்டுக்கு வித்தின் ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் வந்து ஒரு டெய்லி கம்யூட் பண்ணுவீங்க, சிட்டி டிரைவ் தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் ஈஸியாக இருக்கணும் அண்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு டிராஃபிக்கில் கம்யூட் பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான் இந்த காமெட்டு. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய டிசைன் டீட்டெயில்ஸ்குள்ளே போனோம் அப்படின்னா ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர் ஹேங்க் இருக்கக்கூடிய, அதாவது ஃப்ரண்ட்டு அந்த பானட் போர்ஷனே வந்து உங்களுக்கு ரொம்பவும் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அண்ட் இந்த காரினுடைய கேபினுக்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரொம்பவும் ஒரு மினிமல் தான். பட் இது EV வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இன்ஜின் வைக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது அன்னெசரி தான். எனிவே அது வந்து எந்த அளவுக்கு ஒரு நீட்டாக ஒரு டிசைரபுளாக இந்த லுக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அப்படி வந்து எம்ஜி வந்து இதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய ஹெட்லாம்ப்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு டியூவல் பாடில் ஒரு வெர்டிக்கல் செட்டப்பில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி உங்களுக்கு 2 ப்ரொஜெக்டரில் LED செட்டப் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லோ பீம் ஹை பீமுக்கு. அண்ட் அதை சுற்றி உங்களுக்கு ஒரு குரோம் கார்னிஷ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் போடும்போது ஒரு ப்ரீமியம் லுக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மெனக்கட்டு இந்த ஹெட்லாம்பை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் கீழே பார்த்தோம்னா ஒரு சின்ன ஏர் டேம் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து உங்களுக்கு அந்த கூலிங் சிஸ்டமுக்கான அந்த ரேடியேட்டர் விஷயங்கள் இருக்குது. அதுக்கான ப்ரீதிங்காக ஒரு சின்ன ஏர் டேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய டிசைனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இங்கே உங்களுக்கு டோஹுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் வந்துடுது. இது ஷோரூம்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால அந்த காமெட் டிவியினுடைய அந்த நேம் பிளேட்டை வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு EV கார் இல்லையா, ஸோ அதனுடைய சார்ஜிங் போர்ட் வேணும் இல்லையா, அந்த சார்ஜிங் போர்ட்டுக்கான விஷயம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல எம்ஜினுடைய லோகோக்கு உள்ள இந்த பீஸ் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த அர்பன் கம்யூட்டுக்கான வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் வெளியில் அந்த ஃபாஸ்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் அதுக்கான சப்போர்ட்டும் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு அர்பன் கம்யூட்டுக்கான ஒரு வெஹிக்கிள். ஸோ நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வெஹிக்கிளுக்கான ஒரு கரெக்டான விஷயம். ஸோ அதுக்கான சார்ஜிங் போர்ட் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே உங்களுக்கு வந்து ஒரு ஃபாக் லேம்ப் சப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம அப்படியே மேலே வந்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல்லாக கனெக்டட் DRL செட்டப் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கார் வந்து ஒரு சின்ன காராக இருந்தாலும் ஒரு கனெக்டட் DRL செட்டப்பில் நம்ம டிஸ்டன்ஸில் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய கார் வரக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நைட் டைமில் உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் அதுலேயும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு DRL. அது கீழே ஒரு குரோம் ஸ்ட்ரிப் ஒன்று போகிறது நம்மளால் பார்க்க முடியும். மேலே ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். மேபி அந்த ப்ளூ கலர் லைன் வந்து உங்களுக்கு இந்த EV அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதா இருக்கும். ஆக்சுவலாக இந்த பிளாக் கலருக்கு அந்த ப்ளூ ஒயிட்டு குரோம் இது மூணும் வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்டிங்டிவ் லுக் அப்படிங்கிறத கொடுக்குது அப்படின்னு
சொல்லி சொல்லலாம். எம்ஜினுடைய லோகோ இங்கே இருக்குது. அண்ட் இது ஒரு சின்ன ஃப்ரண்ட் போர்ஷன் தானே, இதில் பானட்டே இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆக்சுவலாக இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி பானட் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி எதுவும் மெக்கானிசம் கிடையாது. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பானட் லாட்ச் வந்து 2 டைம்ஸ் நீங்கள் புல் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக ஓப்பன் ஆகிடும். அண்ட் இது வந்து எவ்வளோ சின்னதாக க்யூட்டாக ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, ஒரு ஃபிங்கரில் தூக்குற மாதிரி. எனிவே அதுக்கு கீழே பார்த்தோன்னா இதுக்குள்ளே உங்களுக்கு இந்த விண்ட்ஷீல்டு வாஷருக்கான அந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லருக்கான அந்த வாட்டர் ஃபில் பண்ணுற இடம், அண்ட் பிரேக் ஆயில் அந்த .4 ஆயில் கொடுக்குற இடம், அண்ட் உங்களுக்கான அந்த ஆக்சிலரி பேட்ரி இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. அண்ட் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே அந்த எலக்ட்ரிக் காருக்கு உண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது. அண்ட் இதை நிற்க வைக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ரொம்பவும் க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இந்த காரை வந்து நம்ம நேனோனுடைய சைஸோடு தான் கம்பேர் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் நேனோவில் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் வைப்பர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து ஒரு ஐஸ் காரு. பட் எனிவே இது வந்து ஒரு ஈவி கார் தான். பட் இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு டியூவல் வைப்பர் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கான வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் வந்து உள்ளே கன்சீல் பண்ணி உங்களுக்கு 2 ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு தான். அண்ட் இந்த விண்ட்ஷீல்டுடைய சைஸ் வந்து இந்த சின்ன காருக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அந்த நார்மல் சைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெக்டர்னுடைய கிளாஸ் சைஸுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கூட அந்த ஹைட்டு வந்து சிமிலராக தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய டைமென்ஷன்ஸ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு லெங்த் வந்து 2.9 மீட்டர்ஸ். இது ஒரு சின்ன கார் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அண்ட் விட்த் வந்து உங்களுக்கு வெறும் ஒரு 1.5 மீட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஹைட் வந்து உங்களுக்கு ஒரு 1.6 மீட்டர்ஸ் வரைக்கும் ஹைட் வருது. இன்றைக்கி வரக்கூடிய ஒரு காம்பேக்ட் எஸ்யூவினுடைய அந்த ஹைட், அதாவது ப்ரெசன்ஸ் ஸ்டாண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதோட உங்களுக்கு இன்டீரியரில் ஹெட்ரூம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதிக்காது. ஸோ அதுக்காக அந்த 1.6 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஹைட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ரூஃப் தான், ரிப்டு ரூஃப் அப்படிங்கிறது எதுவும் கொடுக்கல. அண்ட் அப்படியே நம்ம இந்த சைட் ப்ரெசன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஃபெண்டர், குட்டி ஃபெண்டர். ஆக்சுவலாக இந்த ஓவர் ஹேங்க் அப்படிங்கிறது இந்த வீலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன் அது வந்து ரொம்பவும் மினிமலாக இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இந்த ஃபெண்டருமே கூட ரொம்பவும் ஒரு சின்ன ஃபெண்டர், ஒரு 1.25 அடி தான் கண்டிப்பாக சொல்ல முடியும், அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் இங்கே வந்து இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷனுக்கான அந்த பிளாக் ஸ்டாம்னுடைய பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்லேயும் ஒரு லைட்னிங் சிம்பிள் மாதிரி ஒன்று வந்துடுது. அண்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்ல இந்த க்ரோம் ஸ்ட்ரிப்பு, அந்த க்ரோம் ஸ்ட்ரிப் வந்து அப்படியே நமக்கு இந்த ஃபெண்டர்லேயும் கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஆக்சுவலாக இந்த க்ரோம் ஸ்ட்ரிப் மட்டும் இல்லை, இந்த டிஆர்எல் வரக்கூடிய இந்த போர்ஷன் இந்த திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு பிளாக் ஸ்ட்ரிப் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல கேமராவில், அந்த பிளாக் ஸ்ட்ரிப் போர்ஷன் அப்படியே உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதில் உங்களுக்கு க்ரோம் லைனும் வந்துடுது. அண்ட் அந்த லைன் அப்படியே வந்து அந்த விட்த்துக்கு ஏற்ற மாதிரியே இந்த சைட் மிரர்னுடைய இந்த ஆமும் வந்து உங்களுக்கு வந்துடுது. ஸோ அதுலேயே உங்களுக்கு அந்த க்ரோம் லைனும் அப்படியே ஃபுல்லாக வந்து அது உங்களுக்கு இந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸ்னுடைய அந்த எல்இடியில் வந்து மெட்ஜ் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஸோ ஒரு டிசைன் டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சைட் மிரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்களுக்கு வந்து பிளாக் அவுட்லேயே ஃபினிஷ் ஆகிருக்கு. அண்ட் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டருக்கு, டர்ன் இண்டிகேட்டருக்கு லைட் எரியும். ஸோ இந்த சைட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு அது வந்து விசிபிளாக இருக்கும், ஒரு சேஃப்டி விஷயம்னு கூட சொல்லலாம். அண்ட் அப்படியே நம்ம இந்த வீல்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா இந்த சைஸில் உங்களுக்கு அலாய் வீல் ப்ரொக்யூர் பண்ணுறதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்டீல் ரிம்ஸ் தான் வந்து இந்த காமெட் வெஹிக்கிளில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷனுக்கு அவங்க வந்து இந்த வீல் கேப்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் பிளாக் வித் ரெட் இன்சர்ட்ஸோடு கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ஹைலைட்டடான ஒரு விஷயமா தெரியுது. அண்ட் 4 போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் இந்த வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் 12 இன்ச்சில் உங்களுக்கு ரிம் கொடுத்துருக்காங்க. ஸோ 145/70 R12 அப்படிங்கிறது இந்த டயர்னுடைய ப்ரொஃபைல் சைஸு. அண்ட் இந்த கார் வந்து சிட்டி கமிட்ஸ்க்காக செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால நல்ல பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸை விட் ஸ்டாண்ட் பண்ணணும், பாட் ஹோல்ஸை விட் ஸ்டாண்ட் பண்ணணும், நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் சைடில் பாடி கிளாடிங் அதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுவும் ப்ரொவைட் பண்ணல. ஜஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டோரில் ஒரு சின்ன டிப்பு மட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு ஷோல்டர் லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இங்கே ஃப்ரண்ட் பம்பர்லேருந்து கீழேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஷோல்டர் லைன் அப்படிங்கிறது அப்படியே மேலே வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டோரோட ட்ராவல் ஆகி ரியரில் இந்த குவார்ட்டர் கிளாஸ், இது குவார்ட்டர் கிளாஸ்னு சொல்கிறதா ஒரு ஹியூஜ் குவார்ட்டர் கிளாஸோடு அப்படியே மெட்ஜ் ஆகி அப்படியே மேலே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அதுவும் ஒரு டிசைன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த சைட் ப்ரொஃபைலுக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ரிக்வஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோர் ஹேண்டில் வந்து ஒரு குவர்க்கியான ஸ்டைலில் ஹரிசான்டலாக இருக்கிறத தூக்கி இப்படி வெர்டிகலாக கொடுத்து அதையும் வந்து உங்களுக்கு ஒரு க்ரோம் ஃபினிஷோடு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் இந்த கிளாஸ் ஏரியாவுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸாக இருக்கிறது நம்ம பேசியிருந்தோம்ல, அது வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது சைடுக்கும். சைடு இந்த டோரை பொறுத்த வரைக்கும் இந்த காருக்கும் இந்த டோருக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஒரு நார்மல் சைஸ் காரில் இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு டோர் சைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு குவார்ட்டர் கிளாஸ் வந்துடுது. அண்ட் இந்த சைட் மிரர் வந்து இந்த டோர்லேருந்து காது மாதிரி ப்ரொட்ரூட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, இந்த ஏ பில்லரில் ஃபிக்ஸ் பண்ணலை. அண்ட் இந்த சைட் கிளாஸ் ஏரியாவும் நல்ல ஒரு லார்ஜர் ஏரியாவாக இருக்குது. அண்ட் பின்னாடி ஆக்சுவலாக செகண்ட் ரோ வந்து சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 பேர் வந்து குழந்தைங்க
குழந்தைங்க கண்டிப்பாக உட்காரலாம். அடல்ட்ஸ் கூட ஒரு ஷார்ட் ட்ராவல் அப்படிங்கிறதுக்கு உட்காரலாம் அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ அவங்களுக்கான அந்த டிஎல்ஓ அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஃபிக்ஸ்டான ஒரு கிளாஸ் தான். அண்ட் இந்த எலக்ட்ரிக் கார் அப்படிங்கிற ரினோட் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இ மட்டும் ப்ளூலையும் மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஒயிட்லையும் ஒரு குரோம் சரௌண்ட்ஸோட உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் இந்த சி பில்லர்னு சொல்லலாமா, இது ஒரு திக்கான சி பில்லராக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ரியர் போர்ஷன், ரியர் குவார்டர் பேனல் அப்படிங்கிறது இதை தான் சொல்லணும். ஸோ அது வந்து ஒரு திக்கான ஒரு போர்ஷனாக நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. அண்ட் அப்படியே நம்ம ரியருக்கு வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன சிமிலாரிட்டி நம்மளால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் ஹெட்லாம்ப்னுடைய அதே டிசைன் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய ஒரு டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2 பார்ட் செட்டப்பு, வெர்டிகலாக ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. உள்ளே உங்களுக்கு இந்த க்ரோம் இன்சர்ட்ஸ்லாம் வந்துடுது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒரு அவுட்ரு கவரிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் போர்ஷனும் வந்து உங்களுக்கு கீழே பம்பரில் வந்துடுது. அண்ட் பம்பர் போர்ஷன் வந்து உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஃப்ளாட்டான பம்பராக தான் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு இந்த லைசன்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன், 2 பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரண்ட் லுக்னுடைய சிமிலாரிட்டி அப்படியே ரியரில் வருது அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டட் எல்இடி இருக்குது இல்லையா, ஸோ டெயில் லேம்புக்கும் உங்களுக்கு வந்து கனெக்டட் எல்இடி செட்டப் வந்து உங்களுக்கு வந்துடுது. அதே மாதிரியான அந்த பல்கியான அந்த விஷயம், அந்த க்ரோம் ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, அந்த பிளாக் டோட் போர்ஷன் அண்ட் உங்களுக்கு அந்த எல்இடிக்கான விஷயம் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த பாருக்கு கீழே உங்களுக்கு ரிவர்ஸ் கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கீழே எம்ஜினுடைய லோகோ, அது கீழே உங்களுக்கு இந்த பிளாக் க்ரோமில் காமெட் அப்படிங்கிற அந்த பேட்ஜிங் வருது. இங்கே இன்டர்நெட் இன்சைடையும் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் இவி வெஹிக்கிள் அப்படிங்கிறதுக்கான அந்த ப்ளூ கலரில் இவி டினோட்டட் லோகோ ஒன்று வந்துடுது. பெரிய கார்ஸ்லேயே நிறைய பிராண்ட்ஸ் வந்து பேசஞ்சர் சைடில் ரிக்வஸ்ட் சென்சார் அவாய்ட் பண்ணிடுறாங்க காஸ்ட் கட்டிங்காக. பட் இந்த எம்ஜி காமெட்டில் உங்களுக்கு பேசஞ்சர் சைட்லேயும் ரிக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இன்டீரியர் தீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா எம்ஜி காமெட்லேயுமே அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு கிரேயிஷ் தீம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு டார்க் கிரே, ஒரு லைட் கிரே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீம் ப்ளஸ் ஒயிட் இன்சர்ட்ஸ் எல்லாம் வரும். பட் அதே தீம் தான் வந்து உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்டாம் எடிஷன், பிளாக் எடிஷன்லேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது டேஷ்போர்ட், டோர் பேட்ஸ் எல்லாம் அந்த கலர் தீமில் இருக்குது. பட் சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு செப்பரேட்டாக தனியாக எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்களா பிளாக் ஸ்டாம் அப்படிங்கிற உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டரி போட்ட, அதாவது இந்த ஹெட்ரெஸ்ட்டில் ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ் தான், பட் இருந்தாலும் இந்த ஹெட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு இந்த பிளாக் ஸ்டாம் அப்படிங்கிற எம்ப்ராய்டரி போட்ட ஒரு பிளாக் லெதரேட்டில் இருக்கக்கூடிய ரெட் ஸ்டிச்சிங் இருக்கக்கூடிய ஒரு சீட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. டச் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு குஷனிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் இந்த டோர் பேடை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த டார்க் கிரே, அப்புறமா ஒரு லைட் கிரே, இந்த இடத்துல ஒயிட் கலரில் அந்த கிராப் ஹேண்டில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ரோமில் உங்களுக்கு இந்த டோர் ஓப்பனருக்கான லீவர், அப்புறம் டோர் லாக் வந்துடுது. இங்கே உங்களுக்கு ஒரு ட்விட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒயிட் இன்சர்ட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு 3 கம்பார்ட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து திங்ஸ் ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஸ்பேசிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு எனார்மஸான ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் ஹோல்டருக்கான ஒரு செப்பரேட் போர்ஷன் ஒன்றும் இருக்குது. சின்ஸ் இது 2 டோர் வெஹிக்கிள் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரியர் சீட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த பேசஞ்சர் சீட்டை நீங்கள் வந்து ரிக்ளைனரை நீங்கள் வந்து இந்த லீவரை வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் ஒரு ஆள் வந்து ஏறி உள்ளே போகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லேயும் உங்களுக்கு வந்து 2 பேர் உட்கார மாதிரியான ஒரு சீட்டிங் ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 பேருக்கும் உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான். அண்ட் ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்கும் ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க 2 பேசஞ்சருக்கு. அண்ட் மேலே வந்து உங்களுக்கு கிராப் ஹேண்டில்ஸ் வந்துடுது. நல்ல ஒரு டிஎல்ஓ கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கிளாஸ் ஏரியா வந்து நல்ல ஒரு பெரிய டிஎல்ஓ அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்குது. அண்ட் லெக் ரூமும் ஹெட் ரூமும் கூட பெருசாக காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இல்லை. இந்த கார் பார்க்கும்போது சின்னதாக தெரிஞ்சாலும் உட்காந்து போகிறதுக்கு அந்த அளவுக்கு அன்ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கேபின் அப்படிங்கிறது இந்த காமெட் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. இந்த சீட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேகசின் ஹோல்டர்ஸும் உங்களுக்கு வந்து வந்துடுது. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல உங்களுக்கு பூட் ஓப்பனருக்கான அந்த ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் கேமரா பக்கத்தில் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சென்சார் ஒன்று இருக்குது, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் மாதிரி. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து பூட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து வெரி மினிமலாக இருக்கும். மேபி நீங்கள் வந்து 2 பேசஞ்சர் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ இந்த சீட்ஸ் வந்து நீங்கள் மடக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு 3 பேசஞ்சர்ஸ் போகிறீங்க அப்படின்னா கூட இந்த சீட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லக்கேஜை எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதிரியான ஒரு சின்ன ஹேண்டி விஷயமும் எம்ஜி வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பூட் டோருக்கு உங்களுக்கு 2 பக்கமும் கேஸ் ஸ்ட்ரட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் இது வந்து மேனுவலாக ஓப்பன் பண்ணணும், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச் ஒர்க் ஆகலை அப்படின்றப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கான அந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவ்வளோதான். எனிவே இந்த பூட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரியர் கிளாஸ் ஏரியாவுக்கு உங்களுக்கு ஒரு
டிஃபாகர் லைன்ஸும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கீழ் போர்ஷனுக்கு உங்களுக்கு கொடுக்கல, தேவைப்படாது. விசிபிளாக இருக்கக்கூடிய அந்த போர்ஷனுக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு எம்ஜி வந்து ஒரு தாட் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளாஸ் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல ஒரு ரியர் ஸ்பாய்லர் மாதிரி ஒரு பாடியிலே வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ரியர் ஸ்பாய்லர் மாதிரி வந்துடுது. அது கீழே வரக்கூடிய அந்த பிளாக் இன்சர்ட்டும் உங்களுக்கு இந்த ரியர் விண்ட்ஷீல்டுடைய சைட் போர்ஷன் வரைக்கும் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி இங்கே இந்த எல்இடியில் வந்து ஜாயின் ஆகுது. அண்ட் இந்த டிசைன் டீட்டெயில்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க எம்ஜி. இந்த டிரைவர் சைட் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் சிமிலர் தான் நம்ம பேசஞ்சர் சைடில் பார்த்த அதே விஷயங்கள் தான். ஆக்சுவலாக இதில் உங்களுக்கு பவர் விண்டோஸ் பட்டன் அப்படிங்கிறது டோர் பேடில் வராது. உங்களுக்கு சென்டர் கன்சோலில் தான் இங்கே உங்களுக்கு இந்த பவர் விண்டோஸ்க்கான பட்டன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் டிரைவர் சைடு மட்டும் ஆட்டோவில் ஒன் டச் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பேசஞ்சர் சைடு வந்து இருக்காது. எனிவே இந்த டோர் பேடில் உங்களுக்கு இந்த 3 பாட் ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, வாட்டர் பாட்டில் ஹோல்டரோட அண்ட் ஒயிட் இன்சர்ட்ஸு, டார்க் கிரே, லைட் கிரேவோட உங்களுக்கு வந்து இது வந்துடுது. ஒரு லெங்க்தியான டோர் பேட் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா ரியர் சீட் பேசஞ்சரும் இந்த டோரில் வழியாக தான் ஆக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வைடான ஓப்பனிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டோருடைய ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 டிகிரிஸ் வரைக்கும் ஓப்பன் ஆகுது, நல்ல வைடாக ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஈஸியாக சீம்லெஸ்ஸாக ஏறி உள்ளே உட்காரலாம். அண்ட் இந்த சீட்டில் ஒரு சின்ன இனோவேஷன் அப்படிங்கிறது எம்ஜி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அலுமினியமில் ஒரு மெட்டாலிக் போர்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, இந்த டிரைவர் சைடில் இருக்கக்கூடிய இந்த சீட் பெல்ட் இருக்குல்ல, இது வந்து நம்ம எடுத்து போடும்போது இதை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த கட் அவுட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வழியாக வந்து உங்களுக்கு இது வந்து பாஸ் பை ஆகி வரும்போது நீங்கள் ரொம்பவும் கையை பின்னாடி தள்ளி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஈஸி விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் வந்து இந்த டிரைவர் சைட் டோர் வழியாக உள்ள ஆக்சஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் எடுத்து விட்டுட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி வாங்க இந்த வெஹிக்கிளில் இன்கிரஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருசாக தலையை மைண்ட் பண்ணி உட்காரணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நல்ல ஒரு வைடான அப்பச்சர் இருக்கக்கூடிய டோர்ஸ் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் உள்ளே வந்துட முடியும். பட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த கார் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய கார் கிடையாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் அப்ளிகேஷனுக்காக செய்யப்பட்ட கார் அப்படிங்கிறது உள்ளே வந்து ஒரே செகண்டில் உங்களால் உணர முடியும். நம்ம வெளியில் பார்த்த அந்த ஒரு சின்ன காரினுடைய ஃபீல் வந்து நமக்கு உள்ளே வந்தாலும் அது வந்து அப்படியே நமக்கு ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் எம்ஜி வந்து ஒரு லேவிஷான ஒரு ப்ரீமியமான டேஷ்போர்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு லேயர்ட் டேஷ்போர்டு, ஒரு 3 லேயர் இருக்கிற மாதிரியான ஒரு டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டுக்கு டிஃபாகருக்கான அந்த விஷயம் வந்துருது. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே கைப்படுற இடம் மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சைடில் இருந்த இந்த சீட் மெட்டீரியல் இருக்குல்ல, இந்த ஒரு லைட் கிரேல இருக்கக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் வந்து இந்த இடத்துல கைப்படுற இடத்துலையும் ஒரு சாஃப்ட் டச் ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பேசஞ்சர் ஏர் பேக் வந்து இந்த இடத்துல வந்துடுது. இங்கே ஒரு ஒயிட் இன்சர்ட் வருது, ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு குரோம் இன்சர்ட்டோட வருது. அண்ட் இங்கேயும் இதுலேயும் இந்த ஒயிட் இன்சர்ட்லேயும் ஒரு சின்ன கப் ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, யூஸபிள் விஷயங்கள். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு க்ளவ் பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, பட் க்ளவ் பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபோனோ நிக்நாக்ஸோ ஏதாவது உங்களால் இங்கே வச்சுக்க முடியும். அண்ட் இந்த பக்கம் வந்தோம்னா இங்கேயும் ஒரு 2 ஏசி வென்ட்ஸ் இருக்குது சென்ட்ரலாக, அதை சுற்றியும் குரோம் இன்சர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஒரு சில்வர் சாட்டினில் ஒரு ஃபினிஷ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டியூவல் ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இந்த எம்ஜி காமெட்னுடைய டாப் அண்ட் வெர்ஷனில் உங்களுக்கு இந்த டியூவல் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன், பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபோனை சாட்சி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டைலில் ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்க்ரீன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெசல் இருக்குது, அதை சுற்றியும் ஒரு டார்க் குரோம் வந்து உங்களுக்கு சரௌண்ட்ஸாக வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு இன்ஃபோடெயின்மெண்ட்டுக்கான ஸ்க்ரீன். இது வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பர்சன்டேஜ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கான விஷயம். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் 88% காட்டுது. அண்ட் 176 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுது. அண்ட் மியூசிக்கு, எஃப்எம், ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இதெல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் ஆப்ஸ் எல்லாமே கூட நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரீன் தான் வந்து எம்ஜி இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் பார்த்தோம்னா இது வந்து உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கிடையாது, பட் இது வந்து உங்களுக்கு சிமிலர் சைஸில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக சைஸ்னு பார்த்தோம்னா ரெண்டுமே 10.25 இன்ச், இது ஒரு 10.25, இது ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஃப்ளோட்டிங் ட்வின் டிஸ்பிளே அப்படிங்கிறது வந்துடுது. நான் சொன்ன மாதிரி வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனோட வந்துடுது. அது போக உங்களுக்கு இந்த ஐஸ்மார்ட், எம்ஜினுடைய ஐஸ்மார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கனெக்டட் கார் டெக்கும் இந்த ஸ்க்ரீன் கூட வந்துடுது. அதில் ஒரு 55+ கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனை பொறுத்து வந்தோம்னா உங்களுக்கு இதில் ட்ரிப் டேட்டா அண்ட் வெஹிக்கிளுடைய ஸ்பீடு இந்த விஷயங்கள்லாம் வரும். இப்போ வந்து இந்த ரைட் சைடு டோர் வந்து ஓப்பன் ஆகிருக்குன்றத எந்த அளவுக்கு கிராஃபிக் வந்து காட்டுது அப்படின்னு பாருங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனை டாகிள் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்கில் இந்த இடத்துல ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் லெஃப்ட் ரைட்டு சென்டர் பட்டன்லாம் இருக்குது. அண்ட் ட்ரிப் டேட்டா பார்க்கலாம், நீங்கள் பவர் அவுட்புட் பார்க்கலாம், வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, கரண்ட் எவ்வளோ யூஸ் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பீடு, அதுக்கப்புறமா ரேஞ்சு எவ்வளோ இருக்குது, பேட்டரி கெப்பாசிட்டி என்ன இருக்குது, அதெல்லாமே உங்களுக்கு ரைட்
சைடு ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்துடுது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிளோடைய ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஒரு ரவுண்ட் ஸ்டியரிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங், சென்டர்லையும் ரவுண்ட் ஹப் ஒன்று கொடுத்து அதில் உங்களுக்கு எம்ஜினுடைய லோகோ வந்துடுது. அண்ட் டிரைவர் ஏர் பேக் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கில் வந்துடுது. அண்ட் இங்கேயும் உங்களுக்கு இந்த ஒயிட் இன்சர்ட் அப்படிங்கிறது நம்மளால் ஸ்டியரிங்கில் பார்க்க முடியுது. இது ஒரு 2 ஸ்போக் ஸ்டியரிங் தான். அண்ட் லெதர் ராப்பிங் அப்படிங்கிறது பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்டியரிங் வந்து கொடுக்குது. அண்ட் ஹோல்டு கிரிப் பண்ணுறதுக்கும் கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்குது. 2 பக்கமும் தம் காண்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இந்த ஸ்க்ரீனுக்கான பட்டன்ஸ் வந்து இந்த ரைட் சைட்லையும், இந்த ஸ்க்ரீனுக்கான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட்லையும் இருக்குது. அண்ட் ஹார்ன் வந்து உங்களுக்கு சென்டர் போர்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபரேட்டடான விஷயமும் இந்த இடத்துல ஒரு கிரிப்புக்காக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு ஒரு டில்ட் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலேயும் கீழேயும், அதாவது டில்ட் மட்டும் பண்ணிக்கலாம், டெலஸ்கோபிக் வந்து உங்களுக்கு கொடுக்கல. எனிவே இந்த ஸ்டியரிங்குடைய ரைட் சைடில் பார்த்தோம்னா இந்த பக்கமும் டிரைவர் சைடும் ஒரு சின்ன கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு இன்சர்ட் இருக்குது. அண்ட் இது வந்து உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் இருக்கக்கூடிய இந்த ஏசி வென்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பருக்கான ஸ்டாக் வந்துடுது. ஸ்டியரிங்க்கு ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஹெட்லாம்புக்கான ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம ஸ்டியரிங் ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே ஹெட்லாம்புக்கான லெவலர் வந்தது. இங்கே ஒரு 2 டம்மி பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மிரருக்கான அந்த ஸ்க்ரோலர் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் அப்படியே நம்ம சென்ட்ரல் கன்சோலுக்கு வந்தோம்னா இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. இங்கேருந்து நம்ம இந்த பக்கம் வந்து ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். மேபி நீங்கள் இதில் கியர் சிஸ்டம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதால நீங்கள் சிங்கிள் ட்ரிவனாக போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலை இப்படி வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே ரிலாக்ஸ்டாக போகலான்னு நினைக்கிறேன். எனிவே இந்த சென்ட்ரல் கன்சோலுக்கு வந்தோம் அப்படின்னா இதில் நான் சொன்ன மாதிரி பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்து சென்ட்ரல் கன்சோலில் வருது. அண்ட் இதுதான் கியர் செலக்டர்னுடைய நாப், ஒரு ஷிஃப்டர் அப்படின்னு சொல்லலாம். இதில் உங்களுக்கு பார்க்கு, ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அப்படிங்கிற அந்த 4 மோட் ஆப்ஷன்ஸ் வந்துடுது. அதை சுற்றியும் ஒரு சில்வர் சாட்டின் மெட்டீரியல் வந்துடுது. இந்த ரோலரும் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி நர்ல்டு ஃபீலோடு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான விஷயமா ஃபீல் ஆகுது. அண்ட் இந்த பட்டன்ஸும் சில்வரில் ஃபினிஷ் ஆகிருக்கு. பார்க்கிங் பிரேக், எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்டர் கன்சோலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட்டிஷ் கலரில் இருக்குது. இந்த இடத்துல சும்மா வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது நிக்நாக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கபி ஹோல், ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடுது. அண்ட் இந்த சீட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளாக் ஸ்டாமில் இது வந்து ப்ரீமியமான ஒரு லெதரேட்டாக கண்டிப்பாக ஃபீல் ஆகுது. அண்ட் இதனுடைய சைஸ் அப்படிங்கிறது இந்த கார் வந்து சிட்டி டிரைவுக்கு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த சைஸ் வந்து ஓகே அடிக்குவேட்டாக தான் இருக்குது. இந்த ஹெட் ரெஸ்ட்டும் ப்ராப்பரான ஹைட்டுக்கு இருக்குது. நான் வந்து 6'1" ஹைட்டு, என் ஹைட்டுக்கு ஹெட்ரூம் எல்லாம் கூட ஓகே தான். அண்ட் இந்த அப்போல்ஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான ஒரு நெட்டட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மால் கார் செக்மெண்ட்டில் ஒரு அர்பன் காருக்காக செய்யப்பட்ட ஒரு கார் தான். பட் இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டினுடைய ஃபீலை வந்து கொடுக்கறதுக்கு எம்ஜி வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஈவி கார், ஆட்டோமேட்டிக் தான். அதனால் உங்களுக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் மட்டும்தான் பெடல்ஸ் வருது. அது வந்து உங்களுக்கு ரப்பரைஸ்டு பெடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே நம்ம இந்த ஏசி வென்ட்ஸுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 ஹூக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து தொங்க விட்டுக்கலாம். அதுக்கான ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு 2 யூஎஸ்பியில் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து அப்படியே மறைச்சி அடியில் கொடுத்துருக்காங்க. எனிவே ஸ்பேஸிங்கை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீன் கூட அவங்க வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இன்டீரியருடைய கலரிங்கை வந்து எம்ஜி ஸ்பேஸ் கிரேன்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே மேலே வந்தோன்னா ஒரு மேனுவல் டிம்மிங்கில் இருக்கக்கூடிய இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு இன்டீரியருக்கான லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடியில் ஒயிட் லைட்டில் வந்துடுது. அண்ட் பேசஞ்சர் சைடில் இருக்கக்கூடிய இந்த சன்வைசரில் உங்களுக்கு மிரர் மட்டும் வந்துடுது. அண்ட் அதே மாதிரி டிரைவர் சைடுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த பக்கமும் ஒரு மிரர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பெரிய கார்ஸ்லேயே டிரைவர் சைடில் மிரர் கொடுக்கறது இல்லை. எனிவே எம்ஜி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ எக்ஸ்டீரியர், இன்டீரியர் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த வெஹிக்கிளில் பவர் பண்ணக்கூடிய விஷயம், இது ஈவி கார் அப்படிங்கிறதுனால பேட்டரி தான் இதனுடைய பவர் சோர்ஸ். ஸோ இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு 17.4 kWh பேட்டரி பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு டைப் ஆஃப் லித்தியம் அயான் பேட்டரி தான். பட் அது வந்து ஒரு ஃப்ளாட்டான ஸ்ட்ரக்சரில், ரெக்டாங்கிள் இல்லைனா ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு மெட்டல் கேசிங்கில் வரும்போது அது வந்து பிரிஸ்மேட்டிக் செல் பேட்டரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. பேசிக்காக இது வந்து சின்ன கார் இல்லையா, ஸோ ஸ்பேஸை வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த பேட்டரி வந்து ப்ராப்பராக அகாமடேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த 17.4 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு
230 கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரேஞ்சாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ரியல் லைஃப்பில் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த வெஹிக்கிள்கான சார்ஜிங் சப்போர்ட் வந்து டைப் 2 சார்ஜர் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளை பவர் பண்ணுறதுக்கு ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனஸ் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதனுடைய பவர் அவுட்புட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 42 PS பவரும் 110 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த வெஹிக்கிளுடைய சஸ்பென்ஷன் பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட் யூஸ் பண்ணியிருக்காங்க, பெரிய கார்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி. ரியர்ல மல்டி லிங்க் காயில் ஸ்ப்ரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய சேஃப்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த பேட்டரியினுடைய சேஃப்டின்னு பார்த்தோம்னா IP67 ரேட்டிங் வாங்கியிருக்கக்கூடிய பேட்டரி தான். அண்ட் பேசஞ்சர் சேஃப்டின்னு பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டிரைவர் அண்ட் பேசஞ்சர் அப்படிங்கிறதுக்கு 2 ஏர் பேக் அப்படிங்கிறது வந்துருது. அண்ட் அது போக ABS EBD மாதிரியான விஷயங்கள் வந்துருது. அண்ட் இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஃபாலோ மீ லேம்ப்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபீச்சரும் உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. MG வந்து இந்த காமெட்டை வந்து எலக்ட்ரிக் இன்சைட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் கார் ஒரு அர்பன் கம்யூட்டுக்காக மேக்ஸிமம் நீங்கள் சிட்டி டிரைவ் தான் யூஸ் பண்ணுவீங்க, வீட்லேயே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எக்கனாமிக்கலாக அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கார் வந்து ஈஸியாக சூட் ஆகும். மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு பசங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஆஃபீஸ் கோயர்ஸ் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு மேலோ ஃபீமேலோ அவங்களுக்கு ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்லேயே சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் ஒருத்தரோ 2 பேரோ தான் ட்ராவல் பண்ணுவோம் சிட்டி கம்யூட்டுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு காமெட் மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான கார், ஒரு அர்பன் ப்ரீமியம் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லலாம். அண்ட் அதில் நீங்கள் ஒரு பிளாக் எடிஷனுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிளாக் எடிஷன் MG காமெட் பிளாக் ஸ்டாம் வந்து MG லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டூ செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா பாய்.